இப்போ பாருங்கள், நாம் வந்து என்ன செய்யலாம், பீக்கங்காய் துவையல் மற்றும் பொரியல் ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதில் வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காவை நல்லா வந்து கழுவிட்டு அந்த மேலே உள்ள நரம்பை வந்து நல்லா எடுத்துக்கிறோம். அந்த ஷார்ப்பாக இருக்க பகுதியை பார்த்து நம்ம எடுத்து சீவி தூர போட்டுட்டு திரும்பியும் ஒரு ஆட்டை வந்து அந்த தோலோட நல்லா காய கழுவுறோம். கழுவிட்டு தோலை சீவி எடுத்துட்டு தனித்தனியாக சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதை வந்து நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா நெய் விட்டு வதக்கி எடுத்துக்கிறோம். அப்புறம் வந்து அதுக்கு இந்த துவையலுக்கு தேவையானவை என்ன அப்படின்னா 2 வரமிளகா, 2 பூண்டு பல், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, அப்புறம் தேவையான அளவு புளி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நல்லா வந்து ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி, மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி நாம் வந்து என்ன செய்யலாம், துவையலாக எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவும் சுவையாக இருக்கும். இதனுடைய பயன் என்ன, நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இது வந்து கல்லீரல் கழிவுகளையும் வந்து வெளியேற்றும். நம்ம உடலில் வந்து இப்போ சளிக்குள்ள சிரப்பெல்லாம் கொடுத்தோம்னா அதில் கொஞ்சம் ஆல்கஹால் இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து தூக்கம் வரும். இந்த ஆல்கஹால் நச்சு கழிவுகளை ஃபுல்லாக வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த பீர்க்கங்காயில் தான் இருக்குது. அப்புறம் வந்து உடல் வெப்பத்தை சீராக வைக்கிறது, தோல் அரிப்பு, அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து என்ன செய்யும், குறையும். தோலில் ஏற்படக்கூடிய புண்ணையும் வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பீர்க்கங்காயில் இருக்குது. நீர்ச்சத்து அதிகமாக உள்ள காயின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வறுத்து எடுத்ததை வச்சதை நம்ம ஜாரில் போட்டு வந்து என்ன செய்கிறோம், நல்லா அரைச்சி துவையலாக எடுத்துக்கிறோம். இல்லை பாருங்கள், நான் அரைச்சி துவையலாக நாம் வந்து என்ன செய்கிறோம், எடுத்துருக்கோம். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்து நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா வந்து என்ன செய்கிறோன்னா, அந்த காயை வந்து நம்ம வந்து பொடிசாக அரிஞ்சு நாம் வந்து உள்ள பாகத்தை வந்து அரைஞ்சி நல்ல வந்து பொடிசாக அரிஞ்சு எடுத்துக்கிறோம். அரிஞ்சு எடுத்துட்டு அதை வந்து என்ன செய்தோன்னா ஒரு வாணலில் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். எண்ணெய் விடாமல் ஃபஸ்ட்டு வந்து பாதி அளவுக்கு எண்ணெய் விடாமல் வதக்கணும். சிம்மில் வச்சு. ஏற்கனவே பீர்க்கங்காய் தண்ணி ஊற்ற தேவையில்லை, தண்ணி அதிலே இருக்கும், நீர்ச்சத்து காயும் கூடன்னு சொல்கிறோம். அதனால் வந்து என்ன அப்படின்னா, இதை நல்லா வந்து பாதி அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கொஞ்சம் காஷ்மீர் மிளகாய் பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்க கொஞ்சம் பொடியையும் வந்து நாம் வந்து என்ன செய்யலாம் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வந்து சிம்மிலே வச்சு காயை வந்து வதங்குற வரைக்கும் சிம்மிலே வச்சு நல்லா வதக்கணும். வதங்கிட்டு நல்லா உப்பு, மஞ்சத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் இவ்வளோ போட்டு நம்ம வந்து வதக்கிறோம். வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். அதை பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், தேவையான மசாலா என்ன அப்படின்னா 2 பச்சை மிளகாய், 3 பூண்டு பல், கருவேப்பிலை, அப்புறம் வந்து அரை தக்காளி சேர்த்துக்கணும். கொஞ்சோண்டு சிறிதளவு புளி, அரை தக்காளி பழம் எடுத்துக்கிட்டு தேங்காய் எடுத்துக்கணும். இப்போ தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பாருங்கள். பச்சை மிளகாய், பூண்டு, அரை தக்காளி, சிறிதளவு புளி, அப்புறம் வந்து இந்த தேங்காய் இவ்வளோத்தையும் வச்சு நல்லா ஒன்றும் பாதிமாக நல்லா எல்லாத்தையும் ஒன்றா போட்டே அப்படியே அரைக்கிறோம். அரைச்சிட்டு இப்போ வந்து இந்த மசாலாவை அரைச்ச விழுதை வந்து என்ன செய்கிறோம்னா இந்த பொரியலில் கொட்டி வேக வைக்கிறோம். வேக வச்சுட்டு நல்லா வேக வச்ச உடனே ஒரு 2 பரட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, நாம் கொஞ்சம் இறக்கப்படுற டைமில் வந்து என்ன செய்கிறோம், தாளிக்கிறோம். ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றி அதில் கடுகு, காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கணும், கருவேப்பிலை போட்டுக்கணும், கடலைப்பருப்பு ஒரு சிறிதளவு கடலைப்பருப்பு எடுத்து அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து நல்ல கருவேப்பிலையெல்லாம் வந்த உடனே நாம் வந்து என்ன செய்கிறோன்னா இந்த காய் வந்து வதக்கி வச்சுருக்க அந்த மசாலாலாம் போட்டு வதக்கி வச்சுருக்க காயோட கொட்டி நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் வதக்குறோம். அந்த மசாலா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து இந்த இறக்கிடுறோம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா பீக்கங்காய் பொரியல். பாருங்கள், பீக்கங்காய் பொரியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மிகவும் அருமையாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே உங்களுக்கு வரும். அப்புறம் நல்லா இருந்தால் வந்து என்னது லைக் போடுங்க, சரிங்களா? இதுதான். அப்போ ஒரே காயில் வந்து தோல் தனியாக வந்து துவையலாக அரைச்சிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா பொரியலும் நம்ம வந்து பண்ணியிருக்காங்க. பாருங்கள், துவையல் இது பீக்கங்காய் தோல் துவையல். இது வந்து என்னன்னா பீக்கங்காய் இந்த உள்ளே உள்ள
தோலை சீவனோடனே அந்த காயை வந்து நாம் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா பொரியலாக நாம் வந்து என்ன செய்கிறோம் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுதான் பாருங்கள். இப்போ வந்து நமக்கு வந்து வெந்த உடனே ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம வேக வைக்கணும். வேக வச்ச உடனே நமக்கு வந்து பொரியல் ரெடி. பீக்கங்காய் பொரியல் மிகவும் சுவையாக இருக்கும். நம்ம வந்து ஆல்கஹால், நம்ம உடம்புல உள்ள ஆல்கஹால், மது அருந்துபவர்களுக்கும் வந்து ஆல்கஹால் உடம்புல இருக்கும். அதே போல் சளி சிரப்பு அதில் வந்து ஆல்கஹால் கலந்துருக்காங்க. ஸோ அதனால தான் தூக்கம் வரும். நம்ம சளிக்குள்ள சிரப்பு குடித்த உடனே தூக்கம் வரும். அந்த ஆல்கஹால் நச்சுக்கழிவுகளை பூரா இது வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்குது. நீர்ச்சத்து காய்கறியும் கூட மிகவும் நல்லது. இத்துடன் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி.